ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வாழை இலை அல்வா பார்க்க போகிறோம். அதுக்கு வாழை இலை க்ளீன் பண்ணிவிட்டு அதை ரோலாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அதை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நட்ஸ் இருக்குல்ல, நட்ஸ் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு அந்த கட் பண்ண நட்ஸ் எல்லாம் அதில் போட்டு அதை நம்ம பெரட்டி ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சதை வடிகட்டிட்டு அதையும் அந்த கடாயில் ஊற்றலாம். அந்த கடாயில் ஊற்றி அது கூட சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணணும். நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சுட்டு நல்லா அதை கலரி விட்டுட்டே இருக்கணும். கலரி விட்டுட்டே இருந்தோன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும், அடியில் கடாயில் ஒட்டாமல் வரும். அப்படி வரும்போது நம்ம அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் அதில் போடணும். போட்டு நல்லா கலரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலரிட்டு அடியில் ஒட்டாமல் வரும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதை பீஸ் போட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே ஸ்பூன்லேயும் எடுத்து சாப்பிட்லாம். சாப்பிட்டோன்னா நம்ம அல்வா ரெடி. தடபை. நல்லா இருக்கா? எனக்கு தங்கைகள் இருக்கிறார்கள். சரி, அவர்கள் வாழ்க்கையும் வெளிச்சத்துடன் இருக்க வேண்டாமா?